Hello students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது example 1.5ங்க. ஓகேங்களா? சம பாருங்க. இந்த arrow diagram ஒரு வரைபடம் கொடுத்துட்டா ஒரு diagram arrow diagram கொடுத்துட்டான். Show the relations between the sets P and Q. இந்த இதுக்கு P க்கும் K க்கும் உள்ள உறவு பார்த்து கொடுத்திருக்கான். Write the relations. அந்த உறவுகளை எழுதலாம். ஒன்னு set builder form, roster form. What is the domain and range of R? Okay. The arrow diagram shows the figure in the padam. The relations between P and Q. Set builder form பாருங்க. Set builder form னா x such that ன்னு வரணும். X such that ன்ற மாதிரி. Okay. Set builder form photo set இங்க 3 தான இருக்கு. x, y. x, y ன்றது ஒரு நம்பர். x, y நம்பர். Okay. இந்த such that இந்த 5 ல இருந்து 3 அப்ப என்ன கழிச்சிட்டா இது வந்து y ன்னு வெச்சுக்கலாம் y = இது y இது வந்து x ஓகே x ல இருந்து 2 ஐ கழிக்க 3 கிடைக்கிறது x ல இருந்து 2 ஐ கழிக்க 3 கிடைக்கும் அப்போ x ன்றது என்ன அப்ப 5 ல இருந்து 2 ஐ கழிக்க 3 கிடைக்கிறது ஓகேங்களா அப்போ கிடைக்கிறது இது y y = x - 2 ஓகே அப்ப x belongs to எதுல உட்கணமாகும் பாருங்க x belongs to belongs அப்ப 5 எதுல இருக்கு p ல இருக்கு 6 p ல இருக்கு 7 p ல இருக்கு அப்ப that means x ன்னு நினைச்சிரோம் அப்ப x belongs to p சரி y 3 4 5 எதுல இருக்கு q ல இருக்கு அப்ப y belongs to q y belongs to q y belongs to q இவ்வளவுதாங்க இது செட் பில்டர் ஃபார்ம் ஓகே ரோஸ்டர் ஃபார்ம்னா வரிசை ஜோடியா எழுதுறது pair ஒருத்தருக்கு ஒரு ரிலேஷனா போறாங்க இல்லையா அதுதான் எழுதுறது ரோஸ்டர் ஃபார்ம் 5 3 5 3 ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுறோம் அது 6 அது ஒரு தொடர்பு 6 ன்னு வெச்சுக்கிறோம் ரோஸ்டர் ஃபார்ம் ரிலேஷன்ஸ் ஓகே 5 3 ஓகே அடுத்து என்ன இருக்கு 6 4 6 4 ஓகே அடுத்து 7 5 7 5 இவ்வளவுதான் ரோஸ்டர் ஃபார்ம் அடுத்து மூணாவது வாட் இஸ் த டொமைன் டொமைன் மதிப்பகம் அண்ட் த ரேஞ்ச் வீச்சகம் கேட்கலாம் அப்போ டொமைன் டொமைன்னா மதிப்பகம் தமிழ்ல மதிப்பகம் ஓகே இதுல இப்ப ஆர்டர் பேர் எழுதுறீங்களா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 6 7 இதுதாங்க டொமைன் 5 6 7 டொமைன் 5 6 டொமைன் 7 இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆர்டர் பேர்ல நெக்ஸ்ட் செகண்ட் கோஆர்டினேட் வந்து செகண்ட் எலிமெண்ட் 3 4 5 ரேஞ்ச் வீச்சகம் தமிழ்ல வீச்சகம்னு வீச்சகம் = 3 4 5 ஓகேங்களா 3 4 5 இப்போ மூணையும் நம்ம எழுதிட்டோம் ஓகே இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்